அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இந்த காணொலி வாயில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாநில அரசு. ஓகேவா? மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது? மாநில அரசு எத்தனை பகுதிகளை கொண்டது? அப்படின்னு கிளியரா பார்த்துடலாம். அந்த மாநில அரசுக்குள்ள கவர்னருடைய பவர்ஸ் என்ன? அவருக்கான அதிகாரங்கள் என்னன்றத நம்ம தெளிவா பார்த்துடலாம். ஓகேவா? இப்ப பாருங்க. இப்ப மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது? ஒரு மாநில அரசு அதற்கான பகுதி என்ன அப்படின்னா, பகுதி 6ல் உள்ளதுதான் மாநில அரசு. பகுதி 5 மத்திய அரசு. எவ்வளவு விதிகள் கொண்டது அப்படின்னா, 152 முதல் 237 விதிகளை கொண்டதே இந்த மாநில அரசினுடைய விதிகள். ஓகே. அது மட்டும் இல்லாம மாநில பட்டியலில் உள்ள ஓகேவா? மாநில பட்டியலில் உள்ள 61 துறைகளுக்கும் முழு பொறுப்பு மாநில அரசுடையதுதான். மாநில அரசு தான் அதுக்கு ஏற்ற போல 61 துறைகளுக்கும் சட்டங்களை இயற்றிக் கொள்ளும் பவர்ஸ்ஃபுல்லா அதுக்குள்ள தான் இருக்கு. 61 துறைகள். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நம்மளுடைய இந்த மாநில அரசாங்கமானது எத்தனை பிரிவுகளை கொண்டது அப்படின்னா, நிர்வாகம் ஃபர்ஸ்ட் ஒன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இன்னொன்னு சட்டமன்றம், 3வது நீதித்துறை. ஓகேவா? இப்போ இந்த நீதித்துறை நிர்வாகமானது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆனது யாருடைய பவர்ஸ்ல யாருடைய நிர்வாகத்தின் தலைமையின் கீழ் இயங்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கவர்னர், அவருக்கு கீழே முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை. முதலமைச்சரை தலைமையாக கொண்ட அமைச்சர் குழுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இவங்க 3 பேர் தான் ஒரு ஒரு மாநிலத்தின் நிர்வாக ஆளுமை படைத்தவர்கள். ஓகேவா? இன்னொன்னு சட்டமன்றம் எத்தனை பிரிவுகள் கொண்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சட்டமன்றமானது 2 பிரிவுகளை கொண்டது. ஆஸ் பர் நம்மளுடைய மத்திய அரசினுடைய பார்லிமெண்ட் எவ்வாறு இருக்கிறதோ அதே போலதான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் நிர்வாகம் என்பது செயல்பட்டு கொண்டு வருகிறது. இப்போ சட்டமன்றம் பாத்தீங்கன்னா 2 அவைகளை கொண்டது. ஒன்று மேலவை, இன்னொன்று கீழவை. இப்போ மேலவை என்றும் சட்டமன்ற பேரவையை கீழவை என்றும் அழைப்பார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா நீதித்துறை. இந்த நீதித்துறையானது உயர் நீதிமன்றத்தை உள்ளடக்கியது, மாவட்ட நீதிமன்றங்கள் உள்ளடக்கியது, மற்ற நீதிமன்றங்கள் பிளஸ் அவங்களுடைய பவர்ஸ். ஓகேவா? அது மட்டும் இல்லாம மாநில தலைமை வழக்குரைஞர் மற்றும் மாநில தலைமை தணிக்கை துறை அதிகாரி இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஓகேவா? இந்த மாநில அரசாங்கம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கவர்னருடைய பவர்ஸ் என்னன்னு நம்ம +2 புக் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் வைஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ரைட். இப்ப பாருங்க. நம்ம எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் புக் வைஸ் படிச்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் மிஸ் ஆகாது. நம்ம ஈஸியா கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க மாநிலங்கள். மாநிலங்கள் என்பது தமிழ்நாட்டை மட்டும் குறிக்காது. இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் எல்லாமே. ஓகேவா? அப்போ இந்திய அரசியலமைப்பானது பகுதி 6ல் அமைந்துள்ள 153 முதல் 167. இப்ப ஏன் சார் 237 சொன்னீங்களா? இது 167 கொடுத்துருன்னு கேட்கலாம். அதாவது 153 முதல் 167 என்பது நிர்வாகத்தை மட்டும் குறிப்பிடக்கூடியது. ஓகேவா? நிர்வாகத்துக்கு மட்டும் குறிப்பிடக்கூடிய விதிகள். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. மத்திய அரசில் காணப்படும் நாடாளுமன்ற நிர்வாக முறையே மாநிலத்திலும் உள்ளது. ஓகேவா? இப்ப பாருங்க. மத்திய அரசுல ஒரு நாடாளுமன்றம் எப்படி இருக்கிறது? இப்ப மத்திய அரசு நாடாளுமன்றமானது ஈரவைகளை கொண்டது. எப்படி இருக்கும்? ஒண்ணு மாநிலங்களவை, இன்னொன்னு மக்களவை. அதே மாதிரிதான் சட்டமன்றமானதும் 2 அவைகளை கொண்டது. ஒன்று சட்ட மேலவை, இன்னொன்னு சட்ட பேரவை. ஓகேவா? சொல்லிட்டு 2 அவைகளை கொண்டது. அப்போ நாடாளுமன்றத்தில் 2 அவைகளை கொண்டிருப்பது போல ஒவ்வொரு மாநிலத்திலும் 2 அவைகளை கொண்டு செயல்பட்டு வருகிறது நம்முடைய அரசாங்கமானது. அடுத்து பாருங்க. மாநில நிர்வாகமும் ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தலைவராக கொண்ட அமைச்சர்கள் கொண்ட குழு ஆகியவற்றை வழிநடத்துறாங்கன்னு சொல்றேன். அதாவது ஒரு கவர்மெண்ட், ஒரு மாநில அரசாங்கமானது எவ்வாறு நிர்வாகத்தை செயல்படுத்தும் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கவர்னர். சரியா? அவருக்கு கீழே சிஎம். சிஎம்ஐ தலைமையாக கொண்ட மினிஸ்டர்ஸ், அமைச்சரவை குழு. இவங்க தான் வந்து நிர்வாகத்தினுடைய தூண்கள், நிர்வாகத்தினுடைய அச்சு. இவங்க சொல்றதுதான் நிர்வாகம். ஓகேவா? அப்படியே செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க. மத்தியில் குடியரசுத் தலைவரை போன்று மாநிலத்தில் ஆளுநரே நிர்வாகத்தின் தலைவராக செயல்படுகிறார். ஒரு சொல்லிருக்கேன். இப்போ மத்திய அரசு எவ்வாறு செயல்படுகிறதோ அதே போலதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் நிர்வாகமான செயல்படும். இப்ப எப்படி? இப்ப மத்திய அரசுல பிரசிடென்ட் தலைமையில இருக்காங்க அப்படின்னா, அதே போல ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தலைமை அந்த மாநில ஆளுநரை வந்து சாரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க.
அனைத்து மாநிலங்களும் இதே முறைதான். ஆனா சில மாநிலங்களை மட்டும் 2 அவைகளை கொண்டதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க பாருங்க. அனைத்து மாநிலங்களும் இதே முறைதான் உள்ளது. ஆனால் சில மாநிலங்கள் 2 அவைகளை கொண்ட சட்டமன்றமும், மற்ற சில மாநிலங்களில் ஒற்றை அவைகளும் கொண்ட சட்டமன்றமாக செயல்பட்டு வருகிறது சொல்றாங்க. இது சின்ன விளக்கம் நான் குடுத்துடலாம். பாருங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, பாருங்க. இப்போ பாராளுமன்றம் எத்தனை அவைகளை கொண்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1 மாநிலங்களவை, இன்னொன்னு மக்களவை. சோ இத நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மேலவைன்னு சொல்லுவோம். இத கீழவை. கீழவைன்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? அதே மாரி மாநிலத்துக்கு வரலாம். இப்ப இது வந்து மத்திய அரசு. மத்திய அரசு. இது மாநில அரசு. இதில பார்த்தோம் அப்படின்னா, சட்டமன்றம் எத்தன அவைகள கொண்டது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, 2 அவைகள கொண்டது. ஒண்ணு என்ன? மேலவை, இன்னொன்னு கீழவை. கீழவை நம்ம எப்படின்னு சொல்லுவோம்னா, இதுதான் சட்டப்பேரவைன்னு சொல்லுவோம். சட்டப்பேரவை. இவரு என்ன சொல்லுவோம் நம்போ? சட்ட மேலவை. அப்படின்னு சொல்லிட்டு அழைப்போம். ஓகேவா? சட்டப்பேரவை, சட்டமேலவை. இப்போ எவ்ரி ஸ்டேட் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 28 ஸ்டேட்லயுமே இந்த 2 அவைகளும் கொண்டுள்ளதான்னு கேட்டா கிடையாது. 6 ஸ்டேட்ல மட்டும் தான் இந்த 2 அவைகளும் உள்ளது. 6 ஸ்டேட்ல மட்டும் தான். ஓகே. மிச்சம் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டேட்லுமே இந்த சட்ட மேலவை கிடையாது. நீக்கியாச்சு. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. சட்ட மேலவை நீக்கியாச்சு. தமிழ்நாடு உட்பட. ஓகேவா? அது சொல்றாங்க. எல்லா ஸ்டேட்ல இருக்கிற போல ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பின்படி எல்லா ஸ்டேட்லயுமே 2 அவைகள் கிடையாது. சில ஸ்டேட்ல மட்டும் தான் இருக்கு. சில ஸ்டேட்ல கிடையாது. எதன் அடிப்படையில் நீக்குறாங்க? ஏன் நீக்குறாங்க அப்படின்னா, அந்த மாநில அரசுக்கான சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அந்த மாநில அரசு சட்ட மேலவை வேண்டாம் என்று சொன்னா, பார்லிமென்ட் வாயிலாக சென்று அதுக்காக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் அதை நீக்கவும் செய்யலாம். இல்ல சார் எனக்கு மீண்டும் வேணும். நான் ஒரு அரசு வந்திருக்கு. நியூ கவர்ன்மென்ட் வந்திருக்கு. இந்த அரசாங்கம் வந்து சட்ட மேலவை வேணும்னு சொல்றாங்க. அப்போ அதற்கான ஒரு தீர்மானம் கொண்டு வந்து பார்லிமென்ட்ல சப்மிட் பண்ணி ஒப்புதல் பெற்று பிரசிடென்டினுடைய அனுமதியுடன் அந்த அவையை மீண்டும் ஏற்படுத்தலாம். அப்போ சட்ட மேலவை கலைப்பதற்கும், சட்ட மேலவை கூட்டு சாரி நீக்குவதற்கும், சேர்ப்பதற்கும் பார்லிமென்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. ரைட். அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். ஆனால் பிரிவு 6ல் காணப்படும் ஜம்மு காஷ்மீர் இது வந்து ஒத்து வராதுன்னு சொல்றாங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு பொருந்தாது. அரசியலமைப்பு 370 படி உறுப்பின்படி அம்மாநிலம் சிறப்பு நிலை கொண்டதாக உள்ளது. அதனால பகுதி 6ல் கொடுக்கப்பட்டுள்ள ஓகே பகுதி 6ல் உள்ள மாநிலங்கள் தொடர்பான நிர்வாகங்கள், சட்டங்கள்லாம் இந்த இதுக்கு பொருந்தாதுன்னு சொல்றாங்க. ரைட்டா? இதுதான் என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஆ நம்மளுடைய மாநில மறுசீரமைப்பு சட்டம் வரும்பொழுது, சரியா? மாநிலங்களை ஏபிசிடி என்ற வாயிலாக இருந்த பட்சத்துல, எப்போ வந்து மாநிலம் மறுசீரமைக்கப்பட்டு பல கமிஷன்ஸ் வச்சு மாநில மறுசீரமைப்பு பண்றாங்க. பண்ணும்போது மன்னர் ஹரி சிங்னு சொல்லக்கூடிய ஜம்மு காஷ்மீருடைய மன்னராக இருக்கக்கூடிய மன்னர் ஹரி சிங் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, சில கட்டுப்பாடுகளுடன் சில ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் இந்தியாக்குள்ள இணையறாங்க. அதன் அடிப்படையில தான் இந்திய அரசு அப்போ இருந்த இந்திய அரசு விதி 370 என்ற ஒரு பகுதியை ஏற்படுத்தி அந்த 370 படி மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர்ல இந்த 370 என்ற விதி நிறைய முறை டீம்ஸ்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வியா இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 370 ஆனது அவங்களுக்குன்னு தனி ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கும். அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு பார்லிமென்ட் இருக்கும். அவங்களுடைய பதவி காலம் என்பது 6 ஆண்டு காலம். ஆ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இருக்கும். அவங்க வந்து இங்க மத்த மாநிலங்கள்ல இடங்களை வாங்கலாம், திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் மத்த ஸ்டேட்ல இருக்கவங்க போயிட்டு அந்த ஸ்டேட்ல ஜம்மு காஷ்மீர்ல திருமணம் செய்து கொள்ள முடியாது. அங்க இருக்கிற பெண்கள் திருமணம் செய்து கொள்ள முடியாது. அங்க போய் நிலங்கள் வாங்க முடியாது. இது போன்ற சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட ஒரு சமமற்ற நிலையில தான் ஜம்மு காஷ்மீர் இருந்துச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஆக்ட் 370 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 2019ல நீக்கிட்டாங்க. சரியா? நீக்கப்பட்டு எப்படி ஒரு மாநிலம் ஒரு மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்தா அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்துகிறதோ, அதே போன்று ஜம்மு காஷ்மீருக்கும் அந்த நிலைமை வந்துருச்சு. அப்போ 370 நீக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டாங்கன்னா 2019. ஞாபகம் வச்சுங்க. மா ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து. ஓகேவா? அடுத்து நான் பார்க்கலாம். ஓகே. இப்ப என்ன பார்க்க போறோம்னா கவர்னர்ஸ். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? கவர்னர் பத்தி பார்க்க போறோம். பாருங்க. அரசியலமைப்பின்படி 153 விதியின்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருப்பார். ஆனால் பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க.
விதி 353 153வது விதியின்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கவர்னர் இருப்பாரு. ஆனால் பொதுவாக ஒரு மாநிலத்துக்கு ஒரு கவர்னர் இருப்பாரு. ஆனால் 1956வது வருஷம் 7th அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தத்தின்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அரசமைப்பு திருத்தம் செய்யறாங்க. என்ன சொல்றாங்க, என்ன திருத்தம் தெரியுமா? ஒரு ஆளுநர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு பாயிண்ட இன்க்ளூட் பண்றாங்க. புரியுதா? அதாவது விதி 153 படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கவர்னர் இருக்கணும். ஆனா ஒரு திருத்தம் பண்றாங்க. 1956 7வது சட்ட திருத்தம். இதே 1956 7 சட்ட திருத்தம் என்ன சொல்றாங்க? இன்னொன்னு இருக்கு. இந்த 7th அமெண்ட்மெண்ட்ல மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 ஞாபகம் வச்சுங்க. 14 ஸ்டேட்ஸ் மற்றும் 6 யூனியன் டெரிட்டரி கொண்டு உருவாக்கப்பட்டது 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம். அந்த சட்ட திருத்தத்தின்படி ஒரு கவர்னர் 1 அல்லது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கும் கவர்னராக செயல்படலாம். எக்ஸாம்பிள் சொல்ல போனா நம்மளுடைய தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க இல்லையா, இப்போ மாறிட்டாங்க. அவங்க தெலுங்கானாவுக்கும் கவர்னரா இருந்தாங்க, புதுச்சேரிக்கும் துணைநிலை ஆளுநரா செயல்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா அவர்கள் பீரியட் காலத்துல ஜெயலலிதா அவர்கள் சிகிச்சை இருந்த போது சந்திரசேகர் ராவ், வித்யாசாகர் ராவோ சந்திரசேகர் ராவ் சம்திங் அவர் பேரு, அவரு கர்நாடகாவுக்கும் தமிழகத்துக்கும் சமமாக 2 இடத்துக்குமே அவர் கவர்னரா செயல்பட்டார். இது கண்ணுக்கு தெரிஞ்சு நமக்கு நான் பார்த்த விஷயங்கள். ஓகேவா? அப்ப ஒரு ஆளுநர் இரு மாநிலங்களுக்கும் 2 அல்லது மேற்பட்ட மாநிலங்களுக்கும் தலைவராக கவர்னர் செயல்படலாம். சொல்ற ஒரு விதி என்ன? எப்ப திருத்துறாங்க? 1956 7th அமெண்ட்மெண்ட். நெக்ஸ்ட் நியமனம். எப்படி ஒரு கவர்னர் நியமனம் பண்றாங்க? நியமனம் பண்றது யாரு? பாருங்க. நியமனம் சொல்லக்கூடிய விதி என்ன? 155 155 156 என்ன? 155 அவருடைய நியமனம், 156 அவரு எத்தனை ஸ்டேட் ஒரு ஒரு கவர்னர் கண்டிப்பா இருப்பார்னு சொல்றது. ஓகேவா? சாரி வாட்ச் சொல்றணும். 153 153 இது. ஓகேவா? 153 இது 155 மாத்தி சொல்லிட்டேன். கொஞ்சம் கஷ்டம் பண்ணீங்க. 153 சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கண்டிப்பா ஒரு கவர்னர் இருப்பாரு. அது 153. 155 சொல்றாங்கன்னா இது தகுதிகள். ஒரு கவர்னரா ஆகணும்னா என்ன தகுதிகள் சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 35 நிறைவு செய்திருக்கணும். 35 வயசு அவருக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஊதியம் பெறும் எந்த ஒரு பதவியும் இருக்கக்கூடாது. நாடாளுமன்றம் அல்லது மாநில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது. நீங்க ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பி ஆகவோ அல்லது பல வேற மாநிலங்கள்ல மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சொல்லக்கூடிய எம்எல்ஏ அந்த பதவியில இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்படி இருந்து இருக்க கூடாது. நான் வச்சு பதவி மற்றும் காலம். சரி, இதுக்கான விதி என்ன அப்படின்னா 156. ஓகேவா? உறுப்பு விதி 156 படி அவருடைய பதவி மற்றும் காலம் சொல்றாங்க. இவருடைய ஆளுநருடைய பதவி காலம் என்னன்னா 5 ஆண்டுகள். ஓகேவா? இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அவர் எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரால் பதவி நீக்கம் செய்யலாம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்லியிருந்தேங்க, இவருடைய தகுதிகள் பார்த்திருந்தோம். என்னென்ன தகுதிகள்? ஓகேவா? இந்த பாயிண்ட் சொல்ல வந்துடும் பாருங்க. ஒரு மாநிலத்தின் ஆளுநர் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இந்த பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன், வந்துட்டேன். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே எவ்ரி ஸ்டேட், அது மட்டும் இல்லாம அனைத்து யூனியன் டெரிட்டரிகளுக்கும் துணை நிலை ஆளுநர்களையும் பிளஸ் மாநிலங்களுக்கு ஆளுநர்களையும் நியமிப்பது பிரசிடென்ட் அவர்கள். ஓகேவா? அது மட்டும் இல்லாம எந்த நேரத்திலையும் பிரசிடென்ட் அவர்கள் இவரை பதவி நீக்கம் செய்யலாம். ஓகேவா? அல்லது ஒரு மாநிலத்தில் இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு ஆளுநராக மாற்றமும் செய்யலாம். அல்லது புதிய ஆளுநர் வரும் வரை அந்த பதவி நீட்டிக்கும் செய்யலாம். இதுக்கு எல்லாம் பவர்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா பிரசிடென்ட் கிட்ட. சரியா? பாருங்க, எந்த நேரத்திலும் பதவி நீக்கம் செய்யலாம். இன்னொன்னு, ஒரு மாநிலத்துக்கு மற்றொரு மாநிலத்துக்கு மாற்றப்படலாம். ஓகேவா? இவர்களோட சேலரி ஊதியம் எல்லாம் எதுல வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணும். நாடாளுமன்றம் நிர்ணயிக்கப்பட்ட ஊதிய முறையை ஆளுநர் பெறுகிறார். அதன்படி சில சலுகையும் படிகளும் பெறுகிறார். அலோன்ஸ் எல்லாம் அவருக்கு பார்லிமெண்ட் ஆஸ் பர் பார்லிமெண்ட் என்ன சொல்றாங்களோ அதுபடி செய்வாங்க. ஓகேவா? அடுத்து மாநில அரசியலமைப்பு மற்றும் நிர்வாக தலைவராக இருக்கிறார். ஓகேவா? எப்படி பிரசிடென்ட் மத்திய அரசுல பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர்கள் ஒரு ஒரு இந்தியாவிற்கு தலைவர் செயல்படுகிறாரோ அதே போல மாநில அளவில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே அந்த மாநிலத்தின் அதிகாரத்திலையும் சரி நிர்வாக தலைவராக இருப்பவர் யார் என்றால் ஆளுநர் அவர்கள்.
மாநில நிர்வாகத்தின் ஆட்சி பொறுப்பு ஆளுநரிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அந்த மாநிலத்தினுடைய கவர்னர் கிட்ட தான் அந்த அரசாங்கத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொறுப்பு கவர்னர் கிட்ட ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் அனைத்து ஆட்சி நடவடிக்கைகளும் அவரது பெயரால் நடைபெறும். ஆனால் நடைமுறையில் மாநிலத்தின் உண்மையான தலைவராக செயல்படுவர் யார் என்றால் முதலமைச்சர் மற்றும் அவரை தலைமையாக கொண்ட அமைச்சரவை குழு. என்னத்தான் இவங்க போல இவர்தான் முன்னாடி இவர்தான் பெருசு சொல்லிட்டு இருந்தாலும் அவர் ஒரு பெயரளவு தலைவர் மட்டுமே. ஆனா உண்மையான அதிகாரம் கொண்டவர் யார் என்றால் அமைச்சர்களை தலைமையாக கொண்ட முதலமைச்சரை தலைமையாக கொண்ட அமைச்சரவை குழு. சரியா? அவங்கதான் உண்மையான பவர்ஸ் கொண்டவங்க. ஓகேவா? மாநிலத்தின் சட்டசபைக்கு ஒட்டுமொத்தமாக கூட்டு பொறுப்புள்ள அமைச்சர்களின் ஆலோசனைப்படி ஆளுநர் செயல்படுகிறார். அப்படிதாங்க நம்ம பார்லிமெண்ட், நம்ம மத்திய அரசுல எப்படி பிரசிடென்ட் வந்து பிரதமர் மற்றும் அமைச்சரவையின் ஆலோசனைப்படி குடியரசு செயல்படுகிறார் ஒரு கருத்து படிச்சோம். அதே போலதான் இங்கேயும் வரும். ஒரு மாநிலத்துல சிஎம் முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவையின் ஆலோசனைப்படிதான் ஆளுநர் நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு மரபு. சரியா? பாருங்க, துணைநிலை ஆளுநர் என்பவர் யார்? இந்தியாவில் எந்த இடங்களில் ஒரு துணைநிலை ஆளுநர் பதவி உள்ளது என்பதை கண்டுபிடிக்கவும். இந்தியாவில் உள்ள துணைநிலை ஆளுநர் பற்றி 2 அல்லது 3 வாக்கியங்களை எழுதுக. சரியா? அதாவது துணைநிலை ஆளுநர் என்பவர் யார் என்றால் யூனியன் டெரிட்டரியினுடைய மத்திய அரசாங்க பிரதிநிதி. சரியா? இப்ப எப்படி ஒரு மாநிலத்துக்கு கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்றாங்களோ அதே போல ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரிக்கும் ஒரு துணைநிலை ஆளுநர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க பிரசிடென்ட் அவர்கள். அவங்க முழுக்க குடியரசுக்கு பொறுப்புடையவங்க. இப்போ அவருடைய அதிகாரங்கள் பார்க்க போறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கவர்னருடைய அதிகாரங்கள் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நிர்வாக அதிகாரம் பார்க்கலாம். நிர்வாக அதிகாரம். ஆளுநர் மத்திய அரசின் நிர்வாக தலைவராக உள்ளார். மாநில அரசின் நிர்வாக தலைவராக உள்ளார். கண்டிப்பா இது ஃபர்ஸ்ட் நல்ல பாயிண்ட். ஒவ்வொரு மாநிலத்தின் நிர்வாக தலைவர் யார் என்றால் ஆளுநர். ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் அவர் நேரடியாகவோ அல்லது அவருக்கு கீழ் உள்ளவர்களோ விதி 154 உறுப்பின்படி சரியா செயல்படுத்த முடியும். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல அவராகவோ அல்லது அவருக்கு கீழ் உள்ள அவரால் நியமிக்கப்படக்கூடிய அலுவலர் அவங்க மேற்கொள்ளலாம் ஒர்க்க. சரியா? அடுத்து அனைத்து நிர்வாக செயல்பாடுகளும் அவருடைய பெயரால் நடத்தப்படுகின்றன. ஆமாங்க, எந்த சட்ட திருத்தமா எதுவாக இருந்தாலும் சரி, சட்டமாக இருந்தாலும் சரி, அவர் ஒப்புதல் கொடுத்த பின்புதான் சட்டமா மாறும். அதே போல எந்த செயல்பாடா இருந்தாலும் எந்த திட்டமா இருந்தாலும் சரி அவர் பெயராலேயே தான் நடத்துவாங்க. சரியா? மாநில பட்டியல் குறிப்பிட்டுள்ள அனைத்திலும் ஆளுநருக்கு அதிகாரம். இப்போ மாநில பட்டியல் எவ்வளவு அதிகாரங்கள், எத்தனை துறைகள் இருக்கு அப்படின்னா 61 துறைகள் இருக்கு. இந்த 61 துறைகளுக்கும் அதிகாரம் படைத்தவர் யார் என்றால் ஆளுநர் அவர்கள். அடுத்து சட்டமன்றத்தில் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை முதலமைச்சராக ஆளுநர் நியமிக்கிறார். கரெக்ட் தானே? ஒரு சட்டமன்றம் என்பது என்ன? மக்களால் ஓட் பண்ணி உள்ள வரக்கூடிய மெம்பர்ஸ், அதான் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எம்எல்ஏன்னு சொல்லக்கூடிய அந்த பொறுப்பு இருக்கு இல்லையா? யார் சட்டமன்றத்துல பெரும்பான்மைனா என்ன? அதிகமான உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி. அந்த கட்சி தலைவரை தான் முதலமைச்சராக நியமிக்க முடியும். அவங்களுக்கு கீழே முதலமைச்சர் ஆலோசனைப்படி அமைச்சர்களை நியமனம் பண்ணுவார். ஓகேவா? முதலமைச்சர் ஆலோசனைப்படி மற்றும் பிற அமைச்சர்களை அவர் நியமிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். பிரசிடென்ட் கவர்னர் வந்து சிஎம் சூஸ் பண்றாரு. சிஎம் என்ன பண்றாரு அப்படின்னா, சிஎம் எப்படி சூஸ் பண்றாரு? பிரசிடென்ட் கவர்னரு, அதாவது பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்சி, சட்டமன்றத்துல அதிகமான உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியின் தலைவரை அழைக்கிறார். அரசாங்கம் நடத்துவதற்கு அழைக்கிறாரு. உள்ள வரக்கூடிய அந்த கட்சியானது கட்சியின் தலைவரை என்ன பண்றாங்க? முன்மொழிகிறாங்க. இவர் சிஎம் சொல்லி முன்மொழியும் போது அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா, கவர்னர் அவர்கள் சிஎம் ஆக நியமிக்க வைக்கிறாரு. பிறகு அந்த சிஎம் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் சில துறை அமைச்சர்களுக்கு சில பொறுப்புகளை வழங்கி ஒரு லிஸ்ட் கொடுப்பாரு. அவர்களுக்கும் பிரசிடென்ட் கவர்னர் அவர்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். சரியா? என்ன சொல்றாங்க பாருங்க. முதலமைச்சரின் ஆலோசனைப்படி பிற அமைச்சர்களை தேர்வு செய்கிறார். ஓகேவா? முதலமைச்சர் விரும்பும் வரையில் மட்டுமே அமைச்சர்கள் அப்பதவியில் இருப்பார்கள். ஏனெனில் முதலமைச்சர் ஆலோசனைப்படிதான் ஆளுநர் செயல்படுவார். இதை வந்து சொல்றாங்கன்னா, என்னதான் நீங்க கவர்மெண்ட்ல இப்போ கவர்மெண்ட் ஜெயிச்சு நீங்க வந்துட்டு ஒரு லிஸ்ட்ல வச்சிருக்கீங்க, இத்தனை ஒரு 20 பேர் அமைச்சரா இருக்காங்க,
அவங்க 5 ஆண்டுகளுக்குமே அமைச்சராக சொல்லிட்டு அவசியமே கிடையாது. அவங்கள இடையில அமைச்சரவையில் மாற்றம் செய்யலாம். துறை இல்லாத ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ கூப்பிட்டு துறையும் கொடுக்கலாம். இதெல்லாம் பண்றவர் யார் என்றால் கவர்னர். ஆனால் முதலமைச்சருடைய ஆலோசனைப்படி கவர்னர் செயல்படுவார். முதலமைச்சரும் அட்வைஸ் கொடுப்பாரு. இது போல நான் என்னுடைய அமைச்சரவை மாற்றி அமைக்க போறேன். வேற எம்எல்ஏக்களை நான் புதுசாக அமைச்சரா மாத்த போறேன். இருக்கிற அமைச்சர்களுக்கு பதவி புடுங்கிட்டு அவங்க நார்மலா ஒரு சட்டமன்ற உறுப்பினரா மாத்த போறேன். இது போல எந்த ஒரு மாற்றம் செய்தா இருந்தாலும் முதலமைச்சருடைய ஆலோசனைப்படிதான் ஆளுநர் செயல்படுவார். சரியா? அது மட்டும் இல்லாம மாநில அரசின் தலைமை வழக்குரைஞர், மாநில பொதுப்பணி ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஆளுநர் நியமிக்கிறார். சார்பு நீதிமன்றங்களினுடைய நீதிபதிகள் நியமனம், பதவிகள், உயர் பதவிகள் போன்றொரு ஆளுநர் தீர்மானிக்கிறார். என்னதான் சொல்றாங்க பாருங்க. அரசின் தலைமை வழக்குரைஞர், ஒரு மாநிலத்தின் தலைமை வழக்குரைஞர், பொதுப்பணி ஆணையத்தின் தலைவர், உறுப்பினர்கள், அதாவது ஒரு மாநிலத்துல உயர் அதிகாரிகள், அந்த கணக்காயர், தலைமை கணக்காயர், தலைமை அட்வொகேட் எல்லாருமே யார் நியமிப்பா அப்படின்னா முதலமைச்சர் அமைச்சரவையின் ஆலோசனைப்படி ஆளுநர் அவர்கள் நியமிப்பார். சரியா? இதுதான் நான் நோட் பண்ணிக்கணும். ஆளுநரை முழுக்க முழுக்க தீர்மானிக்க மாட்டாரு. முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவையின் ஆலோசனைப்படி தான் அவர் நியமிப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட். அது மட்டும் இல்லாம பாருங்க, மாநில நிர்வாகத்தை சீர் இயக்கும் பொறுப்பு ஆளுநருடையதாகும். மாநில அரசமைப்பு இயந்திரம் நிலை குலைந்து விட்டாலோ அல்லது மாநில நிர்வாகம் அரசியலமைப்பின்படி விதிமுறைகளுக்கு இணக்கமாக செயல்பட விட்டாலோ அரசியலமைப்பு விதியின்படி அரசமைப்பு அவசர நிலையை பிரகடனப்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சியை அரசியலமைப்பு 356 உறுப்பின்படி பரிந்துரைக்க ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு. குடியரசுத் தலைவரானது நேரடி ஆட்சி என்றால் மாநிலத்தின் ஆளுநர் ஆட்சி என்று பொருள்படும். அமைச்சரவை இல்லாத மாநில ஆட்சி என்றும் பொருள்படும். அதாவது இந்த கண்டென்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த கண்டென்ட் அழகா விளக்குறேன். அதாவது என்னன்னா, ஒரு மாநிலத்துல அரசியல் அமைப்பின்படி அரசாங்கம் செயல்படவில்லை அப்படின்ற பட்சத்துல ஆளுநர் அவர்கள் விதி 356 என்ன 3656 என்பது மாநில நெருக்கடி. சரியா? மாநில நெருக்கடின்னு சொல்லுவாங்க. இந்த நெருக்கடி நிலையை அமல்படுத்த பிரசிடென்ட்டுக்கு இவர் பரிந்துரைக்கலாம். இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் சொல்ல போனா தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசியலமைப்பின்படி செயல்படல, சட்ட ஒழுங்கு சரி கிடையாது, அது இதுன்னு சொல்லி பிரசிடென்ட் கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னா விதி 356 படி மாநிலத்துக்கு மாநில நெருக்கடியை என்ன பண்ணலாம்னா கொடுக்கறதுக்கு அவங்க அட்வைஸ் கொடுக்கலாம். ஓகேவா? இந்த செயல்பாட்டின் போது சொல்றாங்க அப்படின்னா இந்த நிலையை சொல்றாங்க பாருங்க. குடியரசுத் தலைவர் அது நேரடி ஆட்சி என்றால் மாநிலத்தின் ஆளுநர் ஆட்சி என்று பொருள். சரியா? அதாவது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு சொல்லுவாங்க, இல்ல ராணுவ ஆட்சின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த நிலைகளை என்ன சொல்லுவாங்கன்னா பிரசிடென்ட் ஆட்சி என்பது பிரசிடென்ட் மேற்பார்வையில் கவர்னர் ஆட்சி செய்வார். அதான் மீனிங் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஆட்சியானது கலைக்கப்படும். நீங்க ஒரு சிஎம் என்ற பதவி இருக்காது. சரியா? பிறகு எப்போ இந்த மாநிலத்துக்கு விலக்கிக் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியலமைப்பின்படி அங்க ஒரு தேர்தல் நடத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும் வரை இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ந்து அந்த மாநிலத்தை ஒரு தேர்தல் நடத்தி ஒரு சிஎம் சூஸ் பண்ணி பிறகு என்ன பண்ணுவாங்க அந்த ஆட்சி பொறுப்பு அங்க கூட கொடுப்பாங்க. சரியா? இது வரைக்கும் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்றாங்கன்னா மாநில நெருக்கடின்றது அப்ளிகபிள் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட். அடுத்து சட்டமன்ற அதிகாரம். ரொம்ப முக்கியமான சட்டமன்ற அதிகாரம் பாருங்க. மாநில சட்டமன்றத்தின் ஒரு பகுதி ஆவார் யாரு? பிரசிடென்ட், கவர்னர். சட்டமன்றத்துல ஒரு பகுதி கண்டிப்பா. எப்படி ஒரு மத்திய அரசுல குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களை இப்படி படிச்சோம் இல்லையா? இதே போல சட்டமன்றத்துல ஆளுநர், சட்டமேலவை, சட்டமேலவை, சட்டப்பேரவை, இது மூன்றுமே ஒரு முக்கியமான ஒரு அம்சம் சட்டமன்றத்துல. ஓகேவா? அங்க பாருங்க அவர் சொல்றது 168 உறுப்பு. ஓகேவா? சொல்றாங்க பாருங்க. ஆளுநர் சட்டமன்றத்தை கூட்டவும், முடித்து வைக்கவும், ஒத்தி வைக்கவும், கலைத்து விடவும் அதிகாரம் படைத்தவர்.
சட்டமன்றத்தை கூட்டுறதும் இவர்தான், அதை கலைக்கிறதும் இவர்தான், ஒத்தி வைக்கிறதும் இவர்தான். ஓகேவா? அப்போ சட்டமன்றத்துல எந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் அதுக்கு ஆளுநர் முழு பொறுப்பு உண்டு. ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, ஆளுநர் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களிடையே உரையாற்றுகிறார். எவ்ரி இயர் வருஷம் ஒரு சட்டமன்றம் கூட்டப்படும் போது முதல் உரையை நிகழ்த்துபவரும் இவர்தான். அரசின் அடுத்த கட்ட நோக்கங்களை எடுத்து சொல்றதும் இவர்தான். யாரு? ஆளுநர் அவர்கள். ஒவ்வொரு வருஷமும். சரியா? அடுத்து பாருங்க. ஆளுநர் அதிகாரமின்றி எந்த முன்வரைவும் சட்டமாக்க முடியாது. முன்வரைவுனா என்ன? மசோதா. ஓகேவா? எப்படி ஒரு மத்திய அரசுல சட்ட முன்வரைவு பிரசிடென்ட் உடைய ஒப்புதல் இல்லாம சட்டமாக்க முடியாதோ, அதே போலதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநில ஆளுநர் ஒப்புதல் இல்லாமல் மசோதாவான சட்டமாக்க முடியாது. இவர் ஒப்புதல் பெற்ற பின்புதான் மசோதா சட்டமாக மாறும். அது மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டாலும் சரி, அல்லது ஒப்புதலின் சட்டமாக்காது. ஓகேவா? இவர் ஒப்புதல் இல்லாம சட்டமாக்க முடியாது. நெக்ஸ்ட், சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் முன்வரைவுகள் அல்லது ஒப்புதலுக்காக அனுப்பப்படும். அதனால புரிஞ்சுக்கணும். பணம் சம்பந்தப்பட்ட சில மசோதாக்கள் இவருக்கு முன் அனுமதி பெறணும். சரியா? அந்த முன் அனுமதிக்காக அனுப்பணும்னு சொல்றாங்க. அடுத்து, அவற்றின் ஒப்புதலை தரவோ அல்லது முன்வரவை நிறுத்தி வைக்கவோ அல்லது கூடி சிலருக்கு கருத்திற்காக முன்வரவை ஒதுக்கி வைக்கவோ முடியும். அதாவது ஒரு முன்வரைவு, ஒரு மசோதா இவர் ஒப்புதலுக்கு அனுப்புறாங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த அந்த மசோதா மீது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தலாம். ஒண்ணு கால தாமதப்படுத்தலாம், ஒப்புதல் கொடுக்கலாம். அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம். பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி அவருடைய கருத்தை கேட்கலாம். ஓகேவா? இது போல இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து, முன்வரைவு மீண்டும் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டால் திருத்தங்கள் இல்லாமலும் ஆளுநர் தன் ஒப்புதலை கொடுக்க வேண்டும் சொல்றாங்க. இப்ப இதுல என்ன விஷயம் பாருங்க. ஒரு மசோதா வந்து தீர்மானம் பார்லிமெண்ட்ல சட்டமன்றத்துல நிறைவேற்றப்பட்டு பிரசிடென்ட் ஆளுநருக்கு அனுப்புறாங்க. ஆளுநர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதை நிறுத்தி வைக்கவோ அல்லது காலதாமதப்படுத்துறாரு, அல்லது ஒரு கருத்துக்காக பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒப்புதல் தராம திரும்பவும் அந்த அரசாங்கத்தை அனுப்புறாரு அப்படின்னா, அந்த அரசாங்கமானது மீண்டும் சட்டமன்றத்துல அதை நிறைவேற்றி அகைன் அனுப்புறாங்க அப்படின்னா, இவரு ஒப்புதல் கொடுத்துதான் ஆகணும். ஆனா இன்னொரு வாய்ப்பு இருக்கு. இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரக்டா பிரசிடென்ட்டுக்கு அதை அனுப்பிச்சிடலாம். என்ன பண்ணலாம்? பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி அவருடைய ஒப்புதல் பெறதுக்காக வெயிட் பண்ணலாம். இது ஒரு கண்டென்ட். சரியா? இந்த மாதிரி முறையில ஒரு முன்வரைவை இப்படியும் செய்ய முடியும். ஓகேவா? அடுத்து, சட்டம் விதி 213 கீழ் சட்டமன்றம் அமர்வில் இல்லாத காலத்தில் ஆளுநர் அவசர சட்டங்களையும் பிறப்பிக்கலாம். ஓகேவா? அதாவது 213 படி சட்டமன்றங்கள் கூட்டம் நடைபெறாத போது ஆளுநர் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வரலாம். ஆனா அதனுடைய வேலிடிட்டி எவ்வளவுன்னா 6 மாசம் தான். ஓகேவா? எனினும் இத்தகைய அவசர சட்டங்கள் தொடர்வதற்கு அவை மாநில சட்டமன்றம் மீண்டும் கூடியதிலிருந்து 6 வார காலம். சரியா? அதான் சொல்றாங்க பாரு, நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. 213 படி, விதி 213 படி சட்டமன்றம் கூடாத பொழுது ஒரு அவசர சட்டம் தேவைப்படுகிறது. அந்த சூழ்நிலையில ஆளுநர் அவர்கள் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வரலாம். ஆனா அந்த அவசர சட்டமானது அவை கூடுதலை அகைன் கூடும்போது அதிலிருந்து 6 வார காலத்துக்குள்ள அவையில ஒப்புதலை பெறணும். அப்படின்னா அந்த சட்டம் காலாவதி ஆகிடும். சரியா? இல்ல கூறதுக்கு முன்னாடியே அந்த சட்டத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். அப்போ ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வருவதற்கும் அதை நீக்குவதற்கும் ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு. ஓகேவா? நெக்ஸ்ட், நிதி அதிகாரம். சரியா? நிதி அதிகாரம் பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி தான். நிதி அதிகாரம் பாருங்க. ஆளுநருக்கு பின்வரும் நிதி அதிகாரங்கள் உள்ளன. பாருங்க. நிதியமைச்சர் மாநில சட்டமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தை அல்லது நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கிறார். ஆனால் எந்த நிதி முன்வரையும் ஆளுநர் முன் ஒப்புதலின்றி சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியாது. இப்போ ஒரு சட்டமன்றத்துல நிதியமைச்சர் தான் என்ன பண்ணுவார்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணுவார். பட்ஜெட் தாக்கல் செய்வார். அவர் டைரக்டாலாம் வந்து பண்ண முடியாது. சட்டமன்றத்துல தாக்கல் செய்ய முடியாது. அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பட்ஜெட் தாக்கலை முன்னாடியே ஆளுநர்கிட்ட முன் அனுமதி பெறணும். அது பெற்ற பிறகுதான் அவர் என்ன பண்ண முடியும்? சட்டமன்றத்துல தாக்கல் செய்ய முடியும். இது ஒரு பாயிண்ட். ஆளுநரின் பரிந்துரையின்றி மாநிலங்களுக்கான கோரிக்கை எதுவும் கோரப்பட முடியாது. நிதி சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் பிரசிடென்ட் கவர்னருடைய முன் அனுமதி இல்லாம கொண்டு வர முடியாது. சொல்றாங்க பாருங்க.
மானிய கோரிக்கைகள், மானியம் என்பது இலவசங்கள் இல்லையா? அந்த இலவசங்கள் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் சரி, கவர்னருடைய முன் அனுமதி பெறாமல் கொண்டு வர முடியாது. அடுத்து, மாநிலத்தின் நிதி ஒதுக்கு நிதியில் பாதுகாவலராக ஆளுநர் உள்ளார். பாருங்க, ஒதுக்கு நிதின்னு சொல்லிட்டு ஒரு நிதி இருக்காம். அந்த நிதிக்கும் ஆளுநர் பொறுப்பு. நிதி நெருக்கடிக்கான சட்டங்களில் சட்டமன்றத்தின் முன் அனுமதியின்றியும் அவரால் இந்நிதியை பயன்படுத்த முடியும். அதாவது ஒரு ஃபண்ட் இருக்கு. அந்த ஃபண்டுக்கு பேர் என்னன்னா ஒதுக்கு நிதி. சரியா? அந்த ஒதுக்கு நிதியானது எப்போ யூஸ் பண்ணலான்றாங்க? ஒரு மாநிலத்துல ஒரு நாட்டுல நிதி நெருக்கடி ஏற்படும் பொழுது அந்த நிதிய அவை உறுப்பினர்கள் அனுமதியின்றி செயல்படுத்தலாம். இவங்க எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரைட். அடுத்து, ஆளுநரின் நீதி அதிகாரம், நீதித்துறை அதிகாரம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் மாவட்ட கிளை நீதிமன்றங்கள் உள்ளிட்ட சார்பு நீதிமன்றங்களில் பதவிகள், நியமனங்கள், பதவி உயர்வு போன்றவற்றை தீர்மானித்தல். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது ஹைகோர்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள், ஹைகோர்ட் பிளஸ் மாவட்ட நீதிமன்றம் தவிர, ஹைகோர்ட் தவிர, சரியா? ஹைகோர்ட் தவிர மாவட்ட நீதிமன்றங்கள், மாவட்ட கிளை நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள், அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய நியமனம், நீக்கம், பதவி உயர்வு எல்லாமே இவர் என்ன பண்ணுவார்? இவர் தான் பண்ணுவார். ஓகேவா? அடுத்து, உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் நியமனம் செய்யும் போது அவர் இந்தியாவின் குடியரசை கலந்து ஆலோசிக்க வேண்டும். புரிஞ்சுச்சா? ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிக்கப்படும் பொழுது ஆளுநர் நியமிக்கிறார் இல்லையா? அவர் தான் என்ன பண்ணுவாரு? பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாரு, நியமிப்பார். ஆனா ஒரு விஷயம் இருக்கு. ஆளுநர் தன்னிச்சையா முடிவு எடுக்க முடியாது. பர்டிகுலர் ஒண்ணு கவர்னர் என்ன பண்ணணும்? பிரசிடென்ட் கிட்ட கலந்து ஆலோசிக்கணும். பிளஸ் எந்த மாநிலத்துல இது நடக்க போதோ அந்த மாநில சிஎம் கிட்ட மற்றும் அமைச்சரவை கிட்ட கலந்து ஆலோசிக்கணும். இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் நியமிக்க முடியும். சரியா? அடுத்து, அடுத்து பாருங்க, மாநில அரசின் அதிகார வரம்புக்குட்பட்ட வழக்குகளில் தண்டிக்க தக்கவர்களின் சாட்டப்பட்ட எந்த ஒரு நபரையும் தண்டனையிலிருந்து குறிப்பதற்கும், மன்னிப்பு வழங்குவதற்கும், நிறுத்துவதற்கும், விலக்களிப்பதற்கும் அல்லது மாற்றுவதற்கும் அதிகாரம் உண்டு. சரியா? நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். பிரசிடென்ட், இதே நம்ம மத்திய அரசு பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு விதி 72 படி தூக்கு தண்டனை குறைக்கலாம். சரியா? தூக்கு தண்டனை குறைத்து மன்னிப்பு வழங்க அதிகாரம் உண்டு. ஆனா இந்த அதிகாரம் மாநில ஆளுநர்கள் கிடையாது. அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இருக்குன்னா, தூக்கு தண்டனை தவிர, சரியா? தூக்கு தண்டனை தவிர மற்ற வழக்குகளில் இவங்களுக்கு அதிகாரம் உண்டு. என்ன அதிகாரம்னா, அந்த வழக்குகள்ல தண்டனையை குறைக்கலாம், காலதாமதப்படுத்தலாம், இல்ல மன்னிப்பு வழங்கலாம், இது வேணா பண்ணலாம். சொல்றது இது. சரியா? இதுக்கான விதி என்ன அப்படின்னா, விதி 161 161. சரியா? 161 படி இவரு மன்னிப்பு வழங்கலாம். ஞாபகம் வச்சுங்க. நான் சொல்றேன், கடைசியா சொல்றேன். அடுத்து, விருப்ப அதிகாரம் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. விருப்ப அதிகாரம்னா என்ன? எந்த ஒரு கட்சி அல்லது தலைவர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவை பெறாத சூழ்நிலையில் ஒரு புதிய முதலமைச்சர் நியமிக்கலாம். சரியா? யாருக்குமே மெஜாரிட்டி இல்ல, யாருக்குமே அதிகமான பெரும்பான்மை இல்ல அப்படின்ற பட்சத்துல கவர்னர் அவர்கள் ஒரு நபரை புதிய முதலமைச்சர் நியமிக்கலாம். ஆனால் அந்த முதலமைச்சர் முதல் கூட்டத்துல தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிச்சு காட்டி ஆகணும். சரியா? அப்படி காட்டல அப்படின்னா அந்த ஆட்சி கலைஞ்சு போயிடும். ஞாபகம் வச்சுங்க. அவையின் பெரும்பான்மை ஆதரவு இழந்த போதும் அல்லது நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோற்கடிக்கப்பட்ட பின்னரும் பதவி விலக மறுக்கும் நிலையில் அமைச்சரவை பதவி நீக்கம் செய்வது. சொல்றேன் பாருங்க, அவையில பெரும்பான்மை இழந்துட்டாங்க. இன்னொன்னு, நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடத்துறாங்க, அதுலயும் அவங்க தோத்துட்டாங்க. அப்படின்னு பட்சத்துல நான் பதவியில விலக மாட்டேன் அப்படின்னு பட்சத்தை சொல்றாங்க அப்படின்னா அந்த ஆளுங்கட்சியானது அந்த அமைச்சரவையே நீக்கம் செய்வதற்கு ஒரு அதிகாரம் உண்டு கவர்னருக்கு. சரியா? அடுத்து, பெரும்பான்மை ஆதரவு இழந்த ஒரு முதலமைச்சரின் ஆலோசனையின் பெயரில் சட்டசபை கலைத்து விடுதல். சரியா? பாருங்க, பெரும்பான்மை ஆதரவு இழந்த ஒரு முதலமைச்சரின் ஆலோசனையின் பெயரில் சட்டசபையை கலைத்து விடுதல். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், சட்டசபை இயந்திர சீர்குலைந்து அல்லது பற்றி குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை அனுப்புதல் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை மாநிலத்து கொண்டு வருதல். இந்த அரசாங்கம் சீர்கெட்டு போச்சு, இந்த சக்கரம் சரியா ஓடல அப்படின்னு கவர்னர் பரிந்துரைக்கணும். யாருகிட்ட?
பிரசிடென்ட்டுக்கு பரிந்துரைக்கணும். அப்புறம் தான் அவர் என்ன பண்ணுவாரு, அலசி ஆராய்ஞ்சு அந்த மாநிலத்தின் மீது மாநில நெருக்கடி அறிவிப்பாரு. மாநில அரசாங்கம் சீர்கெட்டு போயிடுச்சு. அந்த இடத்துல சிஎம் அந்த இடத்துல குடியரசுத் தலைவருடைய ஆட்சி நடைபெறும். ஓகேவா? அடுத்து பாருங்க. சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட முன்வரைவுகளுக்கு ஒப்புதல் அளித்தல். சட்டமன்றத்துல உறுப்பினர்கள் அக்செப்ட் பண்ண அந்த முன்வரைவுகளை சட்டமாக்கும் அதிகாரம் இவர்கிட்ட தான் இருக்கு. இவர் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சட்டமாக மாறும். ஓகேவா? இதுதான் அவருடைய அதிகாரங்கள். பாருங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சி. வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு பாருங்க, லிசன். வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சியில் இருந்து எழும் நெருக்கடி நிலை சமாளிப்பதற்காக அவசர நிலை பிரகடனம் செய்யும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, இது போல சூழ்நிலைகள்ல ஒரு மாநிலத்துல தேசிய நெருக்கடியை அலோவ் பண்றது ஆளுநருக்கு பவர்ஸ் கிடையாது. பிரசிடென்ட்டுக்கு மட்டும் தான் பவர் உண்டு. ஆனால் அரசமைப்பின் விதிமுறைகளுக்கு இணங்க மாநில அரசை நடத்த இயலாத சூழ்நிலை ஏற்பட்டால் அது பற்றி பிரசிடென்ட்டுக்கு அறிக்கை தரும் அதிகாரம் உள்ளது. இந்த இடத்துல இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து மாநில நெருக்கடி போட முடியாது, இல்ல தேசிய நெருக்கடி போட முடியாது. ஆனா பிரசிடென்ட்டுக்கு நீங்க அறிக்கை தரலாம். இது போல அரசியலமைப்பின்படி சீர்கெட்டு போச்சு, சரியா செயல்பட மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க அறிக்கை தரும்போது அவர் மேற்கொள்வார். ஓகேவா? இதன் மூலம் குடியரசுத் தலைவர் தாமே மாநில அரசின் ஆட்சி பொறுப்பினை ஏற்று நடத்தி செல்வதற்கு வழிவகை செய்கிறது. இதுக்கு பேரு தான் மாநில நெருக்கடின்னு சொல்லுவாங்க. 356. ஓகேவா? இப்ப தலைமை வழக்குரைஞர் பாருங்க. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மத்திய அரசின் தலைமை வழக்குரைஞரை இணையாக ஒரு அரசின் தலைமை வழக்குரைஞர் நியமிக்கப்படுகிறார். உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாகும் தகுதி உடையவரே ஆளுநர் தலைமை வழக்குரைஞரை நியமனம் செய்கிறார். எப்படி ஒரு மத்திய அரசுல ஒரு தலைமை வழக்கறிஞர் இருக்கிறாரோ, ஒரு அரசுக்கு இருக்கிறாரோ, அதே போல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அந்த மாநிலத்துக்கு நிகர அந்த மாநிலத்துக்கு சப்போர்ட் பண்ண அந்த மாநிலத்தினுடைய ஒரு வழக்கறிஞரை நியமிக்கிறார் ஆளுநர் அவர்கள். அவரின் தகுதி என்ன அப்படின்னா, அவரு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆவதற்கான தகுதி பெற்றிருக்கணும். ஓகேவா? அப்படி இருக்க ஒரு பர்சன் தான் என்ன பண்ணுவாரு, அவர் மாநில வழக்கறிஞராக நியமிப்பார். ஓகேவா? இதுதான் வந்து பிரசிடென்ட். அவரை பத்தி சில முக்கியமான விதிகள் மட்டும் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? 154 ஆளுநரின் நிர்வாக அதிகாரம். அடுத்து 156 நியமனம். 159 பதவி பிரமாணம். பதவி பிரமாணம் யார் செஞ்சிருப்பா அப்படின்னா, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. இவர் தான் ஆளுநருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாரு. ஓகேவா? அடுத்து 156 பதவிக்காலம். 157 தகுதிகள். 161 மன்னிக்கும் அதிகாரம். ஓகேவா? இதெல்லாம் முக்கியமானது ஒரு கண்டென்ட். நோட் பண்ணி வச்சுங்க. 175 உரை, ஆளுநரின் உரை. 176 ஆளுநரின் சிறப்பு உரை. ஓகேவா? இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு விதிகள். ஞாபகம் வச்சுங்க. அழகா 12th புக் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் எந்த கண்டென்ட் எக்ஸ்ட்ரா கேட்க போறது இல்லை. இதையும் தாண்டி போறீங்க அப்படின்னா நீங்க அவுட் ஆஃப் புக் தான் படிக்க வேண்டியிருக்கும். ஓகேவா? இதே பார்த்துடுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.